ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த லேட்டஸ்ட் ஸ்கூட்டை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொமாக்கியில் 59,999 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஸ்கூட்டரோட ரேட் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த ஸ்கூட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அந்த ஸ்கூட்டர் சிங்கிள் சார்ஜ் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, என்ன மோட்டர் இருக்குது, என்ன பிரேக் இருக்குது, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மற்ற கம்பெனியோட ஸ்கூட்டருக்கு இந்த ஸ்கூட்டர் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த மாதிரி ரேட்டில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதேமாரி நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரில் சைனரைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம் இருக்குது, ரெண்டுத்துலையுமே டிஸ்க் இருக்காது. மோட்டரை பொறுத்த வரைக்கும் பிஎல்டிசி மோட்டர் தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் ஆன்டி திஃப்ட் லாக் இருக்குது. இதை நீங்கள் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திருடு போகிறது மிஸ்யூஸ்லாம் ஆகுதுல, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எமர்ஜென்சி ரிப்பேர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பிரேக் டவுன் ஆகுது, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டயக்னோசிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. அதேமாதிரி ஒயர்லெஸ் அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒய்ஃபைவு, இன்டர்நெட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி விவிட் ஸ்மார்ட் டேஷும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கிங் அசிஸ்டன்ட் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. ரிமோட் லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் லாக் ஆப்ஷன் வந்து எல்லா வேரியண்ட்டுக்கு வராது. ஏன்னா இந்த மாடலில் 2-3 வேரியண்ட் இருக்குது. பேசிக் வேரியண்ட்டுக்கு இருக்காது. மற்ற வேரியண்ட் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் இருக்கும். ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இது பேசிக் வேரியண்ட் அப்படிங்கிறனால இது கிடையாது. இதோட அட்வான்ஸ் மாடலாக போகும்போது உங்களுக்கு ரிமோட்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுறது அந்த ஆப்ஷன் இருக்கும். ரிமோட் லாக்கர் சொன்னால அது வந்து இருக்கும். ஸோ பேசிக் வேரியண்ட் கிடையாது, மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லென்த்தாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 1.68 வாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷனில் தான் போகணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வீட்டில் போட போகிறீங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸோ எங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காம ஓட்டிட்டு போக முடியும். இந்த 70-80ங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் தான் உள்ள கிலோமீட்டர் தான். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 55-60 அந்த கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். மைலேஜ் வந்து பெட்டராக தான் இருக்கும். அடுத்து ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறவங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை வேலைக்கு லாங்கில் போகிறீங்க, ஒரு 40-50 கிலோமீட்டர் டெய்லி அப் டவுன் போயிட்டு வரீங்க, இல்லை ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். 70 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது ஒரு பெட்டர் ஸ்பீடு தான். சிட்டிக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை அவுட்டில் போகிறீங்க, எல்லா விதமான யூசேஜும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்பீடு இந்த ஸ்கூட்டரில் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிவர்ஸ் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் 5 கலர் அவைலபிளாக இருக்குது. அதில் ரெட்டும் எல்லோவும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. மற்றெல்லாம் வந்து நார்மல் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்பாமீட்ரு இது எல்லாமே நார்மலாக எல்லா மாடலில் இருக்கிற மாதிரியே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி லோ பேட்டரி அலாரமும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. இன்கேஸ் பேட்டரி வந்து லோவாயிருச்சு, சார்ஜ் வண்டியில் தீரப்போகுது அப்படின்னா ரன்னிங் டைமும் சரி இல்லை நார்மல் டைமும் நீங்கள் வண்டி ஆன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டிமேஷன் பண்ணும். அதேமாதிரி யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா சி டைப் இருக்குல்ல, அந்த டைப் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வண்டியிலே வந்து ரன்னிங் டைம்லையும் சரி இல்லை நார்மல் டைம்லையும் சரி சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு யூஎஸ்பி போட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டை பொறுத்த வரைக்கும் வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எல்இடிலே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டை லைட்டும் சரி டேன் இண்டிகேட்டரும் சரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிலே இருக்குது. 18 லிட்டர்ஸ்க்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு லென்த்தாக இருக்குது, அகலமாகவும் இருக்குது. நீங்கள் சீட்டுக்கு அடியில் திங்ஸு, லக்கேஜு, பேகு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு லென்த்தாகவே இருக்குது. பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா
கொமாக்கி XGT VP. ப்ரைஸ் வந்து தமிழ் பேஜில் பார்த்த மாதிரியே 59,999 ரூபா, 60,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது ஒரு 4,000 5,000 வச்சுங்களேன், 65,000 இல்லை 66,000 பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் 70 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்கணும்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நியர்பை லொக்கேஷனில் கொமாக்கி ஷோரூம் இருக்கும். அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ 66 பட்ஜெட்டில் நான் ஒரு சூப்பரான நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி எது சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை வருது SGT.